இல்லை ஒரு வேறு ஏதாவது சட்ட வழியில் போயிருக்கோன்றது கொஞ்சம் சொல்லிடணும். அப்படி சொன்னால் தான் வந்து இந்த விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறது வந்து நிறைய வந்து ரெக்கார்டிங்கள் வருது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒளிபரப்ப முடியாது. இதை வந்து நம்ம கூட விட்டு விட்டால் போடலாம், அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாயிரும். அது வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி, உங்களை ட்ரிகர் பண்ணுற ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் வந்து குடும்பம் வரைக்கும் நீங்கள் பேசாமல் அவங்கள பேச ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்களுக்கு ஃபோன் பண்ணுறது, அதாவது உங்களை ரிலேட்டிவ்களுக்கு இந்த மாதிரிங்க அவர் வந்து கடனை கட்டாக ஓடிட்டார். அவன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சார் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் பண்ண மாட்டான். ஃபோனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் லோன் கட்டாமல் இருக்கார் சார், அட்ரஸ் கூட மாறிட்டார், கொஞ்சம் வந்து அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, இந்த மாதிரி கிடையாது. இந்த அவர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக தெரிஞ்ச ஒரு ஆமாம் தெரிஞ்சவர் தான், அவர் ஊர் லோனை கட்டாமல் ஓடிட்டார், உங்கள் பேர் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு, நீங்கள் தான் லோனை கட்டணும்னு பயந்துருவான். இப்போ உண்மையிலே வந்து விவரம் தெரியாதவங்க எவ்வளோ பேர் பயந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க தெரியுங்களா நம்ம ஆஃபீஸுக்கு. சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், இந்த ரெக்கவரி ஏஜென்ட் நம்பர் வச்சுருப்பான், கண்டினியூஸாக ஃபோன் பண்ணுறாங்க சார், எனக்கு ஃபோன் பண்ணி பல நம்பர் வந்து வர்றாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு எங்கே போயிட்டாரு கண்டுபிடிங்க, அவர் நம்பர் வாங்கி கொடுங்க, அட்ரஸ் வாங்கி கொடுங்க, இப்போ எங்கே ஷிஃப்ட் பண்ணி எங்கே போயிட்டாரு அப்படின்னு தொந்தரவு பண்ணுறது. இல்லைன்னா நீங்கள் தான் சார் கட்டணும், உங்கள் பேர் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு என்கிட்ட, நான் கட்டலாம் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி வந்து போடுறது, விட்ட போடுறது. இதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து இது வந்து ரிலேட்டிவ்கள் மத்தியில் வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறது. வாங்கின லோன் சின்னதாக தான் இருக்கும், ஒரு 60 தான். இதை பார்த்தீங்கன்னா பெரிய லோன் கூட ப்ரெஷர் இல்லைங்க. அந்த சின்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள கூட ஆப் லோனு அவனுக்கு தான் தொந்தரவு அதிகம். ஆப் லோன்லாம் அதிகமாகலாம் கொடுக்க மாட்டானுங்க. அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளேயே அவங்களோட இதுக்கு அடங்கிடும். ரொம்ப பெரிய ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அது பிஸ்னஸ் மேன்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறது உண்டு. இன்னும் சாதாரணமான லோனில் வந்து இந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்க மாதிரி வீட்டு வாசல்